கூமாப்பட்டியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் கோவம் மட்டும் படவே படாதீங்க. கோவத்தில் தவறான வார்த்தைகளையும் யூஸ் பண்ணிடாதீங்க. கோவத்தில் எதுவுமே பேசாதீங்க, அமைதியாக இருங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லது. வாங்க கூமாப்பட்டி போகலாமா? முதல்ல கூமாப்பட்டி பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஒரு வரக்காப்பி போட்டுக்கோங்க. அதாவது கருங்காப்பி நம்ம இன்னைக்கு போட்டுக்கிட்டே காப்பி குடிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். வாங்க காப்பி போடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் இருக்கான்னு பார்த்துக்குவோம். முதல்ல தண்ணி ஊற்றிக்குவோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க. நம்ம சமையல் எப்போவுமே கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது காப்பியாக இருந்தாலும் சரி, பிரியாணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். கூமாப்பட்டியை பேசுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிற கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தேவையான அளவு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, நம்ம எப்போவுமே நாட்டு சக்கரை தான் போட்டு குடிப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பி தூளுங்க கொஞ்சமாக தான் போடுவோம், கொஞ்சமாக காப்பி தூள், சர்க்கரை மக்கள். நாட்டு சர்க்கரையை ஒரு 3 ஸ்பூன் போடணும். இது பத்த மாட்டேது எவ்வளோ போட்டாலும். 1 2 3. கீழே மறக்காமல் நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிற கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி வீட்டில் கருப்பு காப்பி, அதாவது இந்த கருங்காப்பி போடுவீங்க அப்படின்னா அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே, கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். சரி, இந்த கூமாப்பட்டி இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா அதை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று புரியலைங்க. ஏதோ ஒரு குரூப்பு சம்மந்தமே இல்லாமல் அந்த யங்ஸ்டரை, அந்த இளைஞரை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. அந்த கூமாப்பட்டி ஊரை வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணியிருக்காருல்ல, அவரை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்த பாதிக்கு பாதி சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவர் திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன காரணம்னே தெரியல. ஒரு தான் என்னன்னா அது கூமாப்பட்டி இல்லை, அது கூமம் அப்படிங்கிற ஒருத்தன். அதாவது எனக்கு எங்கள் ஊர் பெருசு. அந்த டார்க் நைட் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த கூமாப்பட்டியை பற்றி போடுற அவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் பெருசாக தான் இருக்கும். கண்டிப்பாக அவருடைய ஊர் அவர் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, அதை பற்றி போடுறாரு. ஆனால் ஏன் ஒரு சில நாயகர் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க, கொஞ்ச நேரம் அது கொதிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் கொதிச்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு டீ பிடிக்குமா, இல்லை காப்பி பிடிக்குமா, இல்லை இந்த மாதிரி கருங்காப்பி பிடிக்குமா, இல்லை பால் பிடிக்குமா, இல்லை ஹார்லிக்ஸ் பிடிக்குமா, இல்லை பூஸ்ட் பிடிக்குமா, எது பிடிக்கும் அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிக்கணும்ல, பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெடி ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம இந்த கருங்காப்பி குடிக்க போகிறது கிளாஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். நானும் சின்ன வயசுல எல்லாம் ஞாபகம் இருக்குங்க. இந்த கிளாஸு இந்த மாதிரி வந்து இப்படி குடிக்கிறது ரொம்ப பார்த்தோன்னே வந்து வாங்கணும்னு ஆசையாயிருச்சு. ஒரு கடையில் பார்க்கும்போது இதுவும் வாங்கிட்டேன். இல்லை இது யூஸ் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளாவது இந்த இதில் நான் டீ குடிச்சு பார்க்க தான் போகிறீங்க. யூடியூப் சேனல் இருக்கிற வரைக்கும் ஒரு டைமாவது நான் போட்டுருவேன். அவ்வளோதான் மக்களே, ரெடி ஆயிடுச்சு. முடிக்க போகிறோம். 10 9 8 7 6 5 4 3 2 1 ஆஃப் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் சிம்மில் வைப்போம். சிம்மில் வச்சு இது நல்லா அப்படியே ஆற்றிக்குவோம். ஆற்றிக்கிட்டதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சோம்னா கிளாஸு, அதில் கொஞ்ச நேரம் அப்படியே வைப்போம். ஊற்றிட்டோம்னா வேலை முடிச்சு. கரெக்டாக ஒரு ஆள் குடிக்கிற மாதிரி தான் எப்போவுமே வைப்பேன். இதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு சரியாக போச்சு மக்களே. சரி, இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். வேற ஒன்றும் இல்லை மக்களே. சரி, நம்ம கூமாப்பட்டியை பற்றி பேசுவோம். காப்பி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. நான் நினச்சதை விட கொஞ்சம் சக்கரை கம்மியாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. இந்த அளவே போதும்னு நினைக்கிறேன். இந்த கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊர் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குங்க. விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுதூர் அப்படிங்கிற பகுதிக்கு பக்கத்தில் கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊர் இருக்குது. இந்த கூமாப்பட்டி சேர்ந்தவர் தாங்க அந்த இளைஞர். ஒரு பேர் ராஜேஷ்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டார்க் நைட் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஊரான அந்த கூமாப்பட்டியை பற்றி பல விஷயங்கள் சொல்கிறாரு. கல்யாணம் ஆகலையா, இங்கே வாங்க கல்யாணம் நடக்கும். ஏங்க லவ் ஃபெயிலியர் ஆச்சா, இங்கே வாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர் ஆச்சா, இங்கே வாங்க. உங்களுக்கு ஏதாவது சோகமாக இருக்கா, இங்கே கூமாப்பட்டி வாங்க அப்படிங்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க எங்கெங்கே தமிழர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பிரபலமாயிருச்சு. பிரபலமாகி எல்லாத்துக்குமே இப்போ கூமாப்பட்டி எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. கேள்வி வந்தோடனே பார்த்தீங்கன்னா பைக்கில் கேரளா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பல இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு படையெடுத்து போகிறாங்க. எதுக்கு? சுற்றுலாத்தலங்களுக்கு போகிறாங்க. அங்கே போனால் மன நிம்மதியாக இருக்கும் அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே போனவங்க இப்போ கூமாப்பட்டி செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
சரி, அங்கே போய் கூமாப்பட்டி போனவங்க அங்கே போய் பார்த்தா தாங்க தெரியுது, அவர் வீடியோவில் காட்டின அளவுக்கு ஊட்டி கொடைக்கானலாம் என்னங்க நீங்கள் வாங்க அப்படின்னாரு. ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை போல. அது இல்லை, ஓகே, ஆனாலும் இருக்கும். ஏன்னா ரொம்ப புகழ்ந்துலாம் நம்ம சொல்ல முடியாது. கூமாப்பட்டின்னு ஒரு நல்ல இடம் தான் அது. என்னதான் ஊட்டி கொடைக்கான அளவுக்கு இல்லைனாலும் நம்ம தான் டெவலப் பண்ணணும். அரசாங்கம் தான் அதை எடுத்து உருவாக்கம் பண்ணணும். ஆனால் அரசாங்கம் அதை கண்டுக்கல. என்னன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊர் பகுதியில் இருக்க அந்த பிணமக்கல் அப்படிங்கிற அந்த ஒரு அணையை பார்த்தீங்கன்னா மூடிட்டாங்க. அந்த அணை இருந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்திருக்கும். அது ஏன் மூடினாங்க அப்படிங்கிறது நமக்கு காரணம் தெரியல. அந்த இளைஞர் ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க. வீடியோனா அவர் பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில் அவர் ரொம்ப ஒரு மன வலியோடு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் குழந்தையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியில் இந்த அணையில் நான் குளிச்சிருக்கேன், அவ்வளோ மன நிம்மதியாக இருக்கும், இந்த சுற்றுப்பட்டத்தில் அவ்வளோ அறிவியல் இருந்துச்சு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு. ரொம்ப சொல்லி வேதனைப்படுறாரு. அவரோட இடத்துல பார்த்தோம்னா கண்டிப்பாக எனக்கு என் ஊர் முக்கியம், அவருக்கு அவர் ஊர் முக்கியம், நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஊர் முக்கியம். ஒன்று யோசிச்சு பாருங்கள். ஒரு தனி மனதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊர் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. ஒரு அரசாங்கம் அவ்வளோ காசு செலவு பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணுற ஒரு வேலையை ஒரு மனுஷன் ஒரு வீடியோவில் பண்ணிட்டு போயிட்டாருங்க. உண்மையாகவே பெரிய விஷயம்தான். இன்னைக்கு யங்ஸ்டர்லாம் அங்கே போயிட்டு ஏமாந்துட்டு வரதான் நிறைய ரீல்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. நீ போய் ஏமாந்துட்டுனா உன்னோட இது சொல்கிறவர் அவர் ஊரை பற்றி அவர் சொல்ல தான் செய்வார், அவர் என்னமோ பண்ணுவார். ஆனால் நீ போய் ஏமாந்துட்டு வந்தீங்கன்னா அது உன்னோட பொறுப்பு. ஏன்னா நீ தான் நல்லா சர்ச் பண்ணி பக்கத்தில் ஆளாக இருந்தால் கேட்டு போகணும். நீ என்னென்னமோ நினச்சி கற்பனை பண்ணி போயிருப்பேன். ஆனால் அந்த அளவுக்குலாம் அங்கே இருக்காது. ஆனால் ஒரு டைம் போயிட்டு தான் வரணும்னு நானும் தோணுது. அப்படி சொல்கிறாரு என்னதாண்டா இருக்குன்னு பார்க்கணும்னு தோணுது. அது எப்படி இருந்தாலும் கவலை இல்லை. ஏன்னா கூமாப்பட்டி நீங்கள் கேள்விப்பட்டீங்க, உசிலம்பட்டி, முத்துப்பட்டி, தமுத்துப்பட்டி, தேனிப்பட்டி, அந்த மாதிரி நிறைய ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊர் உங்களை விட்டு போகுமா? நீங்கள் மறப்பீங்களா? மறக்கவே மாட்டீங்க. சரி மக்களே, இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் கூமாப்பட்டி பற்றி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கூமாப்பட்டியை பற்றி அப்படின்னு நினைக்கிற கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் ஒரு டைமாவது கூமாப்பட்டி போவீங்களா அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.